நீங்க கைத்திட்டணும் கெஞ்சணும் கதறணும் நான் பெண்களை பத்தி இப்படினாலே போதும். நடுவுல கொஞ்சம் சிரிப்ப காணும். ஐயோ ஆக்சுவலா உள்ளுக்கு வந்துட்டு ரொம்ப க்ரௌடடா இருக்கு. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். உள்ளுக்கு போயிட்டு என்ன நடக்குதுன்னு போய் பாப்போமா? வாங்க ஃபாலோ பண்ணுங்க. எவ்வளவு நேரம் பேசினாலும் நான் ஒரு ஆளும் சொல்லி பேசினா கூட அசையாம அப்படியே கேட்குறீங்களே, உண்மையிலே நீச்சல் ரசிக்கிறதுக்காக தான் வந்தீங்களா இல்லை வெளியே ஒரே புழுக்கமாக இருக்குன்னு உட்காந்துருக்கீங்களா? சீரியஸான விஷயங்களை வந்து நகைச்சுவை பாணியில சொன்னாதான் புரியும். எங்களோட டிராமாலாம் நீங்க பாத்தீங்கன்னா எப்போதும் நண்டு ரமேஷ் சத்யா இருப்பாரு, சண்முக நாதன் இருப்பாங்க. ஒரு படம் நீங்க எடுத்துட்டா கூட இன் பிட்வீன் வந்து ஒரு நகைச்சுவை இருந்தாதான் அந்த படத்துக்கே ஒரு ஊம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. நம் நாட்டுக்கு கிடைச்ச தங்கங்கள் ஒரே ஒரு முறை எல்லாரும் எழுந்து அவர்களுக்கு ஒரு மனத்தை கைது. இதுதான் நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய நிகழ்ச்சி. இப்போ வந்துட்டு நம்ம ஆடியன்ஸ் கிட்ட நம்ம கேட்க போறோம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. நிறைய விஷயங்கள் சொன்னாரு. சில விஷயம் வந்து இந்த ராமேஸ்வரத்தில் வந்து 2 ஐயருங்க வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எதனால நீ வந்த அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாரு, என் மனைவி வந்து என்னை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு. அப்புறம் நீ எதுக்காக வந்த? சரி, நான் தான் குருகுலத்துக்கு வந்துட்டேன், நீ எப்படி வந்தேன்னு. நீங்கள் விட்ட மனைவி பெண்ணை நான் தான் கல்யாணம் பண்ணேன், அதனால இங்கே வந்துட்டேன்னாரு. சில விஷயம் வந்து நகைச்சுவாக இருந்துச்சு, சிந்திக்க வைக்கும். அவர் அந்த நகைச்சுவையில் கலந்து கொடுத்தாரு. இன்னைக்கு நடுவுல கொஞ்சம் சிரிப்பை காணும் அவங்களோட ஆர்கனைசர் தான் நம்ம பார்க்க போறோம். ஹாய் மேம். ஹாய். நிறைய பேர் வந்துட்டு கான்சர்ட் அந்த மாதிரிலாம் வந்துட்டு எதிர்பார்ப்பாங்க. பட் நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமெடிஸ் வந்துட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்களா இல்லை எப்படி? டிஃப்ரெண்டாக இப்போ கான்சர்ட்டு ஆடல் பாடல் இருக்கிற இடத்துல நகைச்சுவைன்னு ஒன்று வந்தால் எப்படி இருக்கும்? தன்முனைப்பு பேச்சு நகைச்சுவை இந்த மாதிரி அரங்கத்துக்கு ஆள் வருவாங்களான்னு அப்படின்னு ஒரு சின்ன ட்ரை தான் பண்ணேன். நம்மளோட படைப்பாளர்கள் வந்து ஒரு விஷயம்தான் என்று செய்யணும்னு அவசியம் இல்லை. ஸோ படைப்பாளர்கள் நிறைய திங்க் அவுட் ஆஃப் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயத்தை வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். சோஃபா அன்னைக்கு நீயான கோபிநாத் பண்ணும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் க்ரௌட். ஆக்சுவலாக வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இந்த ஒரு கான்செப்ட் வந்துட்டு அடுத்து மேலும் மேலும் வந்துட்டு நீங்கள் செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஓகே, நன்றி டு வாங்கி மீடியா. நான் செல்வமேரி, VIP ஃபிலிம் ப்ரொடக்ஷன் மற்றும் MSK ஃபிலிம் ப்ரொடக்ஷன்.